அப்ளை பண்ணுற மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே வந்துருச்சு. இருந்தாலும் வந்து தமிழ்நாடு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே குரூப் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதிய அவேர்னஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 10ஆம் வகுப்பு தரம் தான். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வை வந்து நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். ஸோ ரெண்டு ரொம்ப ஒரு அனுகூலமான விஷயத்த வந்து நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஸோ அது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க மத்தியில் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரியை ஸ்டார்டிங்கே நீங்கள் 35 அந்த அரௌண்ட் வந்து நீங்கள் சேலரி வாங்கலாங்க, சரிங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெடிக்கேட்டடாக மெனக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இந்த பணி வாங்குறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இந்த தேர்வு பற்றி நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஆல் ஓவர் இந்தியா வந்து 32,000க்கு மேலே வேகன்சியும், அது சதர்ன் ரீஜன் குறிப்பாக சென்னை ரீஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,674 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஜ் லிமிட் போன்ற விஷயங்களை பற்றி ஏற்கனவே முந்தைய காணொலியில பண்ணியிருந்தோம். நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து விண்ணப்பிக்கிறது கடைசி தேதி February 22, சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி ஒரு 11னா இன்னும் ஒரு 11 நாள் தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட், அதாவது அந்த பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட்ஸ் வரவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துட்டு அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் முடியாட்டி அன்ரிசர்வ் கூட நீங்க அப்ளை பண்ணி வச்சிருங்க. அதே போல வந்து இடபிள்யூஎஸ், அதாவது ஃபார்வர்டு கம்யூனிட்டி வந்து முடிஞ்ச அளவுக்கு இடபிள்யூஎஸ் கோட்டால வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்க. இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டைம் இல்லைன்னா அன்ரிசர்வ் கூட அப்ளை பண்ணி வச்சிருங்க. ஏன்னா நம்ம நாட்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. February 22 வந்து அப்ளை ஆன்லைன் பண்ணதுக்கு கடைசி தேதி. ஓகேங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் பேட்டர்னை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வந்து நமக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் உண்டு, சரிங்களா? அதாவது மொத்தம் 100 கொஸ்டின், 1/3 நெகட்டிவ் மார்க்னா ஒரு கொஸ்டின் ராங்கா இருந்துச்சுன்னா 0.33 மார்க் வந்து நீங்க ஏற்கனவே எடுத்த மார்க்ல டிடெக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். தெரிஞ்சதை மட்டும் பண்ணிட்டு வந்தாலே நீங்க வந்து வேலையை ஈஸியா தரலாம். அப்புறம் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். சயின்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 25 கொஸ்டின் 25 மார்க் தான், 1.5 அந்த மாதிரிலாம் கிடையாது. மேக்ஸ்ல வந்து 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்ல 30 மார்க்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல 20 மார்க், மொத்தம் வந்து 100 மதிப்பெண். ஸோ இதுல வந்து நெகட்டிவ் மார்க் நம்ம ஏற்கனவே சொன்ன போல வந்து ஸோ நம்ம வந்து தவறு பண்ணிட்டோம்னா ஏற்கனவே கரெக்டானது வந்து 0.33 மார்க், அது 1/3 மார்க் வந்து கம்மி பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ அதனால நெகட்டிவ் மார்க் இருக்கு. நம்ம கேர்ஃபுல்லா வந்து அட்டன் பண்ணணும். தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்தாலே ஓரளவு நம்ம நல்ல ஸ்கோர் எடுத்து நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்க்கு வந்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப் டு 10th லெவல்ல படிச்சா போதுமானதுதான். ஸோ நீங்க வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிறது என்சிஆர்டி புக்ஸ் வந்து அப் டு 10th ஸ்டாண்டர்ட் லெவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சயின்ஸ் வந்து நம்ம வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்சிஆர்டி டிரான்ஸ்லேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ நம்ம புக்கே ஓரளவு கோத்ரூ பண்ணா கூட நீங்கள் 25 ஒரு 10-15 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா சயின்ஸ் அங்கேயும் ஒரே சயின்ஸ் தானே, எங்கேயும் மாறாதில்ல, லாஸ் ரூல்ஸ் எல்லாமே மாறாதில்ல. ஸோ அதனால நம்ம சமச்சீர் புக்கு படிக்கலாமான்னா ஓரளவு படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சயின்ஸ் அங்கேயும் அதே சயின்ஸ் தானே இருக்க போகுது, சரிங்களா? அங்கே வேற சப்ஜெக்ட்லாம் கொடுக்கல. ஸோ ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க அதை படிக்க முடியாதவங்க என்சிஆர்டி புக்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல தான் இருக்கும், இல்லை ஹிந்தியில இருக்கும். நம்ம வந்து தமிழ் எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால நீங்க வந்து டெக்ஸ்ட் புக் வந்து பாத்தீங்கன்னா காமனா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் செட் புக் டெக்ஸ்ட் புக்கேவும் தமிழ் மீடியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ், சரிங்களா? 25 கொஸ்டின். இதுல வந்து அஸ் யூஸ்வலா வந்து சிம்பிளிஃபிகேஷன் வரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி வந்து பேசிக் சம்ஸ் வரும். ஸோ இது வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல பசில்ஸ் வரும். பசில்ஸ், டைஸ், பிக்சர் ஓரியன்டட், இமேஜ் ஓரியன்டட், வெர்பல், நான் வெர்பல் ரீசனிங், இது எல்லாமே வந்து இந்த ரீசனிங்ல கவர் ஆகுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேம்ஸ், ரிவர்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட டான்ஸு, அப்புறம் ஃபுட் ஹேபிட், ஃபெஸ்டிவல், அப்புறம் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி எந்த ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்ட்டு.
ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வந்து அப்புறம் டேம்ஸு, ரிவர்ஸு, அப்புறம் அணு உலைகள், அனல்மின் நிலையங்கள், அப்புறம் ஏர்ஃபோர்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாட்டிக் ஜிகே அது ஜெனரல் அவார்ட்ஸ் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸை பத்தி இருக்கும், சயின்ஸ் நியூ இன்வென்ஷனை பத்தி இருக்கும், நியூ டெக்னாலஜியை பத்தி இருக்கும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ், அப்புறம் வந்து நியூ ஈவெண்ட்டை பத்தி இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல 20 மார்க் கேட்கறாங்க, மொத்தம் 100 கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம டிஎன்பிசிக்கு மாதிரி வந்து 1 வருஷம் 2 வருஷம் படிக்க தேவையில்லைங்க. ஸோ கொஞ்சம் இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே ஒரு 55 மார்க் வந்து நீங்க வந்து டெய்லி ஒரு 10 சமோ 20 சமோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தா இதுவே கொஞ்சம் போதுமானதான். கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு 60-70க்குள்ளதான் போன வட்டமே கட் ஆஃப் இருந்தது, சரிங்களா? அதனால வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கனால அந்த மாதிரி கட் ஆஃப் வரும். நீங்க வந்து கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். ஸ்கோர் எந்த அளவு ரிட்டர்ன்ல ஸ்கோர் பண்ணீங்களோ அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 அந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது 2 சேர்ந்து வரும்போது உங்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜாவே இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த லெவல் முடிச்சிட்டீங்க, கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 1:3 அடிப்படையில் வந்து பிசிக்கலி எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் இருக்கும், அப்புறம் வெயிட்டை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்குமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாவே இப்ப இருந்து ரன்னிங் டெய்லி டே டு டே ஆரம்பிச்சாலே நீங்க வந்து அதையுமே சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுங்க, சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரயில்வே ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் கம்மியா இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல கூட நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ல நார்த் இந்தியன்ஸ் வந்து வேலை பார்க்கறத பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து அவங்க சென்னை ரீஜனுக்கு அப்ளை பண்ணி கூட அவங்க இங்க வந்துடுறாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம மத்திய அரசு பண்ணினாலே ரொம்ப வந்து ஒரு தயக்கம் காட்டிட்டு நம்ம எந்த ஒரு முயற்சியும் பண்ணாம இருக்கோம். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்து டிஎன்பிசி குரூப் எழுதுவாங்க, அதே இது ரயில்வே எழுதுவாங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரயில்வே, எஸ்எஸ்சி இதெல்லாம் ஓரளவு ஈஸியா தான் இருக்கும். நம்ம தான் வந்து அதை இனிஷியேட் பண்ண மாட்டோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, தேர்வு வந்து தமிழ்லேயே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல வேலை வாங்கலாம். சேலரி உங்களுக்கு 35,000 மேல வரும் ஸ்டார்டிங் சேலரியே. ஸோ விருப்பமும் தகுதி உள்ளவங்க தவறாம விண்ணப்பிங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு அடுத்து என்ன காணொலி வேணும் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம அடுத்த கண்ணில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ நம்ம பாரத் தேசம் அகாடமி வந்து இந்த தமிழ் மீடியத்தில் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணலாம். விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது சம்பந்தமா டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு நண்பர்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.